ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 2 மாடல் ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் ப்ளவுஸ் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேங்கிறத தான் நான் காட்ட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்காக இருக்கிறதுனால என்னால் ஸ்டிச்சிங் வீடியோலாம் என்னால் போட முடியல. அதனால தான் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் வீடியோ போடுறேன். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். நான் கொஞ்சம் ஃப்ரீ டயத்தில் அந்த கட்டிங் வீடியோ இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். எப்படி இந்த கட் பண்ணுறது, இந்த போட் நெக்குக்கு எந்த மாதிரி கட் பண்ணுறதுங்கிறது சின்ன சின்ன மெத்தட் நான் போட்டிருக்கிறேன். ஃபுல் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக. இப்போ இந்த சாரியில் தான் இது ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரீ தான். இந்த சாரியில் ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேங்கிறத பார்ப்போம். இதுக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிங்க் கலர் தான் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஃபுல் ஒர்க்காக கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக ஸ்டோன் தான். அதில் நான் சிம்பிளாக ஒரு பாட் நெக் மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். நெக் சேஃபு இது நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அந்த நெக் சேஃபே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஸ்லீவில் மட்டும்தான் நமக்கு ஒரு சிம்பிள் டிசைனு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் ஒரு ரிங்காகவும் இந்த செயின் வைக்க சொல்லியிருந்தாங்க. கை எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு வீக்கட் போட்டு வீக்கட் மாதிரி லைட்டாக வந்திருந்து. அது போடும்போது தான் நமக்கு அந்த வி ஷேப்பானது தெரியும். அதில் சென்டரில் நான் ஒரு சோப் பட்டன், ஏன்னா ரெண்டுமே நமக்கு பிங்க் கலர் தான் அப்படிங்கிற மாதிரி நான் லைட் கோல்டன் ஷேடும் இதுவும் வர மாதிரி நான் ஒரு சோப் பட்டன் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி இந்த ப்ளவுஸை முடிச்சிட்டேன். முன்னாடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டார் நெக் தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு ஸ்டார் நெக் போட்டு நல்லா வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கிராஸ் தான் போட்டிருந்தேன். பிரின்சஸ் கட்டு வேண்டாம் ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. நான் பிரின்சஸ் கட் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னேன். இல்லை நான் போடல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மயில் கலர் சாரின்னு தான் சொல்லுவாங்க. மயில் ரெக்கை இருக்கும் பார்த்தீங்களா? மயில் ரெக்கையில் அப்படியே அந்த சேடு ஃபுல்லுமே அடிக்கல. அந்த ப்ளூ எல்லா சேடுமே அடிக்கல, பச்சை எல்லா சேடுமே இந்த சேரீலேயும் அப்படியே இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சேரீ கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த மயிலே வர போல் எனக்கு அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொடுக்கல, சேரீ மட்டும்தான். இதுவே 1000 ரூபா சொன்னாங்க இந்த சேரீயோட ரேட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா கிளாத் அந்த மாதிரி நல்ல லுக்காக நல்லா இருந்துச்சு. இதுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலர் எடுத்திருந்தாங்க. ரெட் கலர் ப்ளவுஸில் இந்த மாதிரி நெட் வச்சு பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நெட்டு பேக்கில் மட்டும் இந்த மாதிரி எனக்கு போட் நெக் இது மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த சேரீ கலருக்கு நான் நெட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக்கில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது ஸ்டிச் பண்ணி அந்த சேரீக்கும் இதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக்கில் பார்த்திங்கன்னா ஹோல் போட்டு இதில் நான் சோப் பட்டன் மட்டும் நான் எண்டில் வச்சுருக்கிறேன். ஏன்னா லூப்பு பட்டன் மாட்டுற மாதிரினாக்கா அந்த நெக்கு ஷேப் நமக்கு கரெக்டாக வராது அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே, உங்களுக்கு எப்படி நல்லா இருக்குன்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டெய்லர் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை தான் கஸ்டமர் சரி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத விட ஒரு சில பேருக்கு தெரியும் எல்லாமே, ஒரு சில பேருக்கு தெரியாது. அதை நம்ம சொன்னோம்னா அந்த கஸ்டமர் சரின்னு சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரவுண்ட் ஷேப் தான் நான் போட்டிருந்தேன். முன்னாடி நார்மல் நெக் ரவுண்டே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செக்குடு மாதிரி நெட்டு மட்டும்தான் எனக்கு வரணும். ஆனால் அது ஒரு யூனிக்காக எனக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நெட்டு மட்டும் போட்டிருக்க மாதிரி எனக்கு ரொம்ப இதாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இந்த நெட்டவே நான் 4 லேயராக நான் கொடுத்துருக்குறேன். 4 லேயராக கொடுத்து நம்ம இடையில இந்த செக்குடு மாடல் இது மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா ரொம்ப வித்தியாசமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் நான் கொடுத்துட்டு சென்டரில் இந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக ஒயிட் கலர் பீடு வச்சு நான் ஒன்றும் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. இதை நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கை எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பார்டர் ஒரு 1.5 இன்ச் ஷாப்பில் கொடுக்க சொல்லிட்டாங்க. இதோட ஃபினிஷிங் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.